என்னம்மா கடன் வாங்கினா கொடுக்க மாட்டியா? எங்க உன் பிள்ளை ஒரு வாரத்துல எப்படியாச்சும் கடன் கொடுத்தேன்னு சொன்னா? சார் சார் அதுக்காக தான் சார் வெளியே போயிருக்கான். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரம் கொடுத்துருவான். வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கியா? இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். நாளைக்கு நான் வரையில கடனை கொடுத்துருக்கணும். வாடா, இப்பதான் கடன்காரன் வந்து நாளைக்குள்ள கடன் கொடுத்துருன்னு சொல்லி போயிருக்கான். சரி நீ உட்கார், நான் போய் ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. சரி நம்ம போன பார்ப்போம். மாசம் 35,000 வருஷத்துக்கு 50 லட்சம். என்ன 1 லட்ச ரூபா சம்பாதிக்கலான்னு போட்டிருக்கு. சரி மெசேஜ் பண்ணுவோம். என்ன 1 நிமிஷம் கேட்குறாங்க. சரி நம்ம வெயிட் பண்ணுவோம். ஹலோ. ஹாய் சார். ஹலோ. நீங்க எவ்வளவு பே பண்ண போறீங்க? நான் 5,000 ரூபாய் பே பண்ண போகிறேன் சார். சார் பிட்காயின் மூலமா உங்களுக்கு 1 லேக் ஏன் பண்ணிருக்கீங்க. அதுக்கு பேசிக் வெரிஃபிகேஷனுக்காக 14,000 ரூபாய் அனுப்புங்க. என்ன சார் இதெல்லாம் முதல்ல சொல்லவே இல்லை. இப்போ யார்கிட்ட சார் இவ்வளோ காசு போய் கேட்பேன்? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க சார். சரி சார். ஐயோ நான் இப்போ யார்கிட்ட ஃபோன் அடிக்கிறது? சரி அடிப்போம். ஹலோ. ஹலோ சித்தார்த், எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? நான் எங்கடா நல்லா இருக்கேன். ஏண்டா? எனக்கு ஒரு 16,000 ரூபா தேவைடா. அர்ஜென்டா ஒரு அரை மணி நேரத்தில் அனுப்பிடுவேன்டா. சரி இந்த போட்டு வந்துருச்சு. சரி நம்மளும் போட்டு விடுவோம். என்ன இவ்வளோ நேரம் ஆகி காசு வரல? சரி ஃபோன் அடிப்போம். ஹலோ சொல்லுங்க. என்ன சார் இவ்வளோ நேரம் ஆகி காசு வரல? சார் கிப்டூல இருந்து ஏர்ன் பண்ற மணிக்கு நீங்க வந்து 28% ஜிஎஸ்டி கட்டணும். ரூல் இருக்கு சார் இந்தியாவில். நீங்க அதுக்கும் பே பண்ணணும். என்ன சார் இதெல்லாம் முன்னாடி சொல்லவே இல்லை. இது என்னோட காசு இல்லை சார், என் ஃப்ரெண்டோட காசு சார். ப்ளீஸ் சார் ரீஃபண்ட் மட்டும் பண்ணிடுங்க சார். நீங்க பணத்தை இழந்துட்டீங்க, ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்க. அதுக்கு பெனால்ட்டியா 90,000 கட்டணும். என்னது 90,000-ஆ? என்னோட 5,000, 14,000, 90,000 போச்சு. அந்த டைமில் நானும் தப்பாக தான் முடிவெடுக்க போனேன். அப்போ தான் என்னோட ஃப்ரெண்ட் ரூலை பற்றி சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரால சார். எந்த ஒரு வெரிஃபிகேஷன் இல்லாம பணத்தை நீங்க தொலைச்சிருக்கீங்களா? நீங்களோ அல்லது உங்க நண்பர்களோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டா சைபர் ஹெல்ப்லைன் 1930 நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் மொத்தம் 46 சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அங்க போய் நீங்க உங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஸ்கேம்ல மாட்டாம தப்பீங்க. எங்க சைபர் ஹெல்ப்லைன் நம்பர் சொல்லுங்க. தேங்க்யூ. இப்படி எப்படிலாம் ஏமாத்துறாங்க. சரி டிவி அமர்த்து. சார் நீங்க மகாராஜாவா? ஸ்பீக்கிங். உங்களுக்கு ஒரு ஆஃபர் அடிச்சிருக்கு. நீங்க உங்க அக்கௌண்ட் நம்பர் மட்டும் போட்டு விட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு காசு அனுப்பி விட்டுருவேன். நீங்க அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்கள்ட்ட பேசுறீங்களா? யார்கிட்ட சார்? என் தளபதி இருக்காரு. அவர் நம்பர் 1930 சைபர் செக்யூரிட்டி. ஐயோ ஆளை விடுங்க.